இட்ஸ் vlog விஜய் வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு என் தலைவர் வீடியோ பார்க்க போகிறேன். என் தலைவர் பேர் ராபி. ஸோ அவர் இன்கம் வீடியோ போகிறாரு, ரியாக்ஷன் வீடியோ போகிறாரு யூடியூப்பில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். ஸ்டார்ட் த ரியாக்ஷன் வீடியோ. ஐடில வேலை செஞ்சு பெரிய ஐடியாமப்பா. ஆமாப்பா, டிக்டாப்பா மாறிட்டா. நம்ம சம்பாதிக்கிறோம். எவ்வளவு லட்சம் சம்பாதிக்கிறீங்க? லட்சக்கணக்காகும். 12,000 ரூபாய் காசுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன். எனக்கு தானே தெரியும். ஐடியில் வேலை பார்த்தா 12,000 20,000 சம்பளம். ஆனால் யூடியூப்ல வேலை பார்த்தா கோடி கோடியா கொடுப்பான். அப்படியா? யூடியூப்பில் கோடி. சரி, ரைட்டு. நம்ம பரிதாபங்கள் சேனலோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? அவங்க கடைசி 30 நாளில் வெறும் 6 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கே கிட்டத்தட்ட 1,20,00,000 வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு 1000 வியூக்கு நம்ம இர்ஃபான் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 1000 வியூக்கு வந்து எனக்கு 40 to 50 ரூபா கிடைக்குது. 40 to 50 ஒரு 45 எடுத்துப்போமா? அப்படி கால்குலேட் பண்ணால் ஒரு 5,40,000 கிட்ட வருது. சரிங்களா? சரி, எல்லாரும் கால்குலேட் பண்ணுற மாதிரி 1000 வியூக்கு 33 ரூபா கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 3,96,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5,40,000 கிட்ட தான் நம்ம பரிதாபங்களுக்கு கடைசி 30 நாளில் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கணும். அப்புறம் கமெண்ட்ல வர ஒருத்தர் போட்டிருந்தாருப்பா, பரிதாபங்கள் சேனல் வந்து சிங்கிள் சேனல் கிடையாது, அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஒரு 8 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேருக்கு சேர்த்து தான் இந்த இன்கம். சரிங்களா? வெளியே கொடுத்த வீடியோ எத்தனை லட்சம் சொன்னார் அவர்? 40 to 50 ஒரு 45 எடுத்துப்போமா? அப்படி கால்குலேட் பண்ணால் ஒரு 5,40,000 கிட்ட வருது. சரிங்களா? சரி, எல்லாரும் கால்குலேட் பண்ணுற மாதிரி 1000 வியூக்கு 33 ரூபா கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 3,96,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 5,40,000 கிட்ட தான் நம்ம பரிதாபங்களுக்கு கடைசி 30 நாளில் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கணும். அவ்வளோதான் போட முடியும். இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கே கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் மண்டைக்குள்ளேயும் அதான் ஓடுன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இன்கம் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? இந்த பாட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா 1,56,258 வியூஸ் போயிருக்கு. சரிங்களா? இதுக்கு 1000 வியூக்கு எங்கே இருக்க ஹவு மச் யூடியூப் பே ஃபார் 1000 வியூஸ் இன் இந்தியன் மியூசிக் யூடியூப் சேனல் அடித்தேன். அதுக்கு இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கு. அதாவது 1000 வியூக்கு 53 ரூபா கிடைக்குன்னு போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் இந்த அளவு தான் வருது. இதுக்கு இந்த அளவு தான் வந்துச்சு. ஸோ இதையே போட்டுடலாம். ஸோ அப்படி 53 கால்குலேட் பண்ணால் அந்த பாட்டுக்கு இவ்வளோ நாள் போன வியூஸுக்கு 1000 வியூக்கு ஒரு 5,43,583 ரூபா கிட்ட அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கணும். அப்ராக்சிமேட் தான், எனக்கு தெரிஞ்சு இதை விட அதிகமாக தான் கண்டிப்பாக வந்திருக்கணும். பட் தோராயமாக ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கணும். அவ்வளோதான் கிடைச்சா சரி. ஒரு மட்டும் வந்து சாங் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இப்போ லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம். அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அதுதான் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. அதான் நாங்களும் சொல்கிறோம், ஒன்றும் இல்லைல்ல, எந்த பயனும் இல்லை. இங்கிருந்துல வராங்க இந்த டோராபூச்சி கப்பல், கருப்பாம்பூச்சி கப்பல், புதுசு புதுசாக வரானுங்களே. பஸ் ஸ்டாண்ட் இது இல்லையா? அப்போ எதில் பஸ் ஸ்டாண்டு? கரெக்ட் தான், இதுதான் பஸ் ஸ்டாண்ட். வேற வாய்ப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்னோட சக்ஸஸ் பின்னாடி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அண்டு ஹரிஹரசுதன் அவங்களும் இருக்காங்க. ஒரு அண்ணா மாதிரி மாமா எல்லா ரிலேஷன் வரும். இது மாமாவா? என்னடி சொல்ற? தெரியாம சிரிக்க கூடாது. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது ரிலேட்டிவா இருக்கலாம், ஸோ யாரா வேணா இருக்கலாம். பட் எதுவும் தெரியாம நம்ம சும்மா குத்தமே சொல்லிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் போயிருவோம். நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க this generation of actors உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். What you have learned ன்னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் பதிலே. எனக்கு உண்மையா சொல்ல, இவன் தான் ஆன்சர் பண்ணாத, இதுக்கப்புறம் ஏதாவது ஆன்சர் பண்ணிருக்காரா இல்லாட்டி எனக்கு புரியல. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எதுவுமே சொல்லாம இதான் ஆன்சர்னா. நெக்ஸ்ட் வீடியோ வந்துருச்சு. கீழே படுத்திருக்கிறது, அதாவது மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு காலை பிடிக்கிறதுக்கு. நீ தப்பா யோசனை, நான் பொறுப்பு கிடையாது.
யார் இருந்தாலும் நக்கலியா உனக்கு. நக்கல்யா அவனுக்கு. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு புது ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருவோமா? சரி ஸ்டார்ட். முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கான்னு கேட்டீங்க. முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு. குஞ்சு வளர்றதுக்கு மந்திரம் இருக்கா? சிரிக்க கூடாது. டாக்டர் நீரஜ் அவங்க வந்து கார்டியாக் சர்ஜன். அடுத்து உள்ள அப்படியே பார்த்து இந்த ஹார்ட் எல்லாம் எடுத்து ஏதாவது பண்ணுவீங்க. அந்த ஹார்ட் நீங்க ஓப்பன் பண்ணி அப்படியே துடிக்கும்ல, அப்ப எப்படி அமுக்குன்னு தோணுமா உங்களுக்கு? அடங்கொம்மால என்னல பிடிச்சி அமுக்கணுமான்னு கேட்கலாம். என்ன புதுக்கிற எப்படி கேட்டு விட்டான். அது என்ன ரப்பர் மேல பிடிச்சி அமுக்குறதுக்கு ஹார்ட்ல இது. ஐயோ எப்பா நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு. பீப்ல போட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னால கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஆர்சிபி இது வரைக்கும் கப் அடிக்கல, உண்மைதான். அதுக்குன்னு ஆர்சிபி மொக்க டீம் சொல்றதுலாம் சான்ஸே கிடையாது. சிரிக்க கூடாது. நம்ம ஆர்சிபி சப்போர்ட்டர் சிரிக்க கூடாது. இருந்தாலும் சிரிப்பு அடக்க முடியல. ஒரு ஆர்சிபி ஃபேனா நான் இருந்தாலும் இந்த மாதிரி தற்குறி ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு நாங்க கேவலம் பண்ணுவோம். நானே ஒத்துக்கிறேன். ஆனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே 2 கொட்டை இருக்கும். எதை சொல்றாரு எனக்கு புரியல. அததான் சொல்றாரா அல்லது வேற எதையும் சொல்றாரா? இவர் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரல. எனக்கு தளபதி அவர்களே, எனக்கு கரோல் மாடு வாங்கி கொடுக்கும்படி ஸ்டாலின் உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அப்படி நீ பட்டு அடுத்த வீடியோ போயிடும். இதுல நிறைய ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இதுல யாரு ஹஸ்பண்ட் யாரு வைஃப்? இது ஹஸ்பண்ட் வைஃப்னு கே லைஃப்ல கிடையாது. ஹஸ்பண்ட் தான். சோ அவனையும் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும், என்னையும் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். இப்ப நாங்க குழந்தை தத்தெடுத்தா கூட அந்த குழந்தை 2 பேருமே அப்பா தான் சொல்லணும். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆண்மை இல்லை என்றால் யாருமே வீட்ல இல்ல, சரி இட்லி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா இது என்னன்னே தெரியல. நான் இட்லி வச்சக்கு அப்புறம்ல ஒரே தண்ணியா வந்தது. பார்த்தா உள்ள இப்படி இருக்கு. இப்ப இத நான் திரும்ப கலக்கவா? கலந்தா இன்னும் ஆவே இல்ல. நான் இதை வச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? துணியே வைக்கல. துணியே வைக்காம எப்படி இட்லி வரும்? அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். எங்க வீட்டுல அடிக்கிறீங்க? என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? கரெக்டானே. சிரிக்க கூடாது. மும்பை ஸ்ட்ராங் டீம் எப்பனாலும் உள்ள வரும். நெக்ஸ்ட் பேரும் நம்பாதீங்க. யார காதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். பண்ணனாலதான் அவ ஏமாத்திட்டு போயிருவான். நானும் லவ் பண்ணிருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டா. வேற ஒருத்தர் கேட்டான். என்னல சொல்றா? கண்டென்ட் கார்டு சொல்ற, உண்மையை சொல்றால. நீ சொல்லும்போது எனக்கு பொறாமையா இருக்குல்ல. உனக்குலாம் ஆள் இருக்கா? இன்னொரு ஏமாத்திட்டு போயிட்டாளா? டொக்குக்கு இப்படி ஒரு சோதனையா? என்ன டொக்கு? டொக்கு ஏமாத்திட்டு போயிட்டா நான் சிரிக்கவா? இல்லாட்டி உனக்குலாம் ஆள் இருக்கு நான் ஃபீல் பண்ணவா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அண்ணா, பிச்சைக்காரன் படத்துல வர மாதிரி நம்ம அம்மாக்கு உடம்பு சரியில்லைனா நீ இப்படிதான் பிச்சை எடுத்து காப்பாத்துவேனா? பிச்சை எடுத்து கிழிச்சான். எப்படா நான் சாவேன்னு பாத்துட்டு இருப்பான். அப்படியே நான் உயிரோட இருந்தாலும் அனாதை இல்லத்துல விட்டுட்டு வந்துருவான் அந்த நாய். இந்த நாய் என்னடி? இந்த நாய் முதல்ல போய் சொல்லி வெளியில போயிடு. அப்படியே இந்த பக்கம் வந்தா காலை உடச்சிடும் பாத்துக்க. இவர் எங்கள் அனாதாசிரமத்துக்கு அனுப்புவாங்கல்ல. இது பாவம்ல. அம்மாக்கு செவனே நல்ல இருந்தா. தங்கச்சி ராக்ட், பிரதர் சாக்ட். எல்லா தங்கச்சி ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க. நெக்ஸ்ட் பேரும் அவ்வளவுதான். நான் முடிஞ்சா முடிஞ்சுட்டா? சரி ரைட்டு. வீடியோ முடிஞ்சு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். அவ்வளோதான். சரி போயிட்டு சரியான கமெண்ட் பண்ற ப்ரோ. ஸோ ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாக்லேட் வேணுமா? நல்ல சாக்லேட் தான்.
Bye-bye.